டெல்லியில ப்ரொடெஸ்ட் பண்றது எங்களுக்கு ஃபேரான நீட் நடக்கணும் அப்படின்னு. ஆனா தமிழ்நாட்டுல இப்ப என்ன நடக்குதுன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்க. எல்லாருமே இதுதான் பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா இங்க ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது இனிஷியலா ரொம்பவே கிளியரா இருந்தாங்க. அதாவது டெல்லியில சிஜேபி பார்ட்டி வந்து எதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுதான் தமிழ்நாட்டிலுமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா இப்ப வந்து நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி லீக் ஆச்சு, இதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் வந்து பொறுப்பு ஏற்றுக்கணும். இதனால பாதிக்கப்பட்ட மாணவர்கள் 20க்கும் மேற்பட்டவங்க வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து 1 கோடி ரூபாய் காம்பன்சேட் கொடுக்கணும். கூடவே வந்து இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு தர்மேந்திர பிரதான், அதாவது நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சைட்ல இருந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் வந்து பதவி விலகிறதுனால அங்க சிஸ்டம்னால என்ன மாறும்ன்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவங்க சைட்ல வந்து அது ஸ்ட்ராங்கா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னுமே இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து நீட் எக்ஸாம் வந்து எப்படி பேன் பண்ணலாம் அதை பத்தி தான் இன்னும் அதிகமா பேசிட்டு இருக்கோம். இது வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தாலும் சரி, அவங்க ஆப்போசிஷன் பார்ட்டியா இருக்கும்போது இதை வச்சு அதிகமா அரசியல் தான் பண்றாங்களே தவிர ஸ்டூடெண்ட்ஸுக்காக நல்லது பண்ற மாதிரி எனக்கு சத்தியமா தெரியல. அப்போ நீ நீட்டுக்கு சப்போர்ட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்போ நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களால எல்லாருக்குமே வந்து சமமான கல்வி கொடுக்க முடியுது. இப்போ அதிகமா நீட் எக்ஸாம் யார் கிளியர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா சிலபஸ் அங்கிருந்து அதிகமா கேட்கப்படுது. இதுவே ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா அதை கிளியர் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸ்கூல் சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணல, அந்த அளவுக்கு சிலபஸும் இல்லை. அப்ப நீங்க சரி பண்ண வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் தான். அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எப்படி ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இங்கேயுமே வந்து கல்வி தரத்தை தான் நீங்க உயர்த்த பார்க்கணும். இதுவே நீங்க நீட் எக்ஸாம் நீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 12th மார்க் கம்மியாயிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒன் டைம் கம்மியாச்சுன்னா கம்மியானது உங்களால வந்து திருப்பி அந்த டாக்டருக்கான இது போகவே முடியாது. இதுவே நீட் இருக்கு அப்படின்னா ஈவன் தான் நீங்க 12th கம்மியான மதிப்பெண் எடுத்தா கூட அடுத்த எக்ஸாம் நீட் எக்ஸாம்ல கிளியர் பண்ணி உங்களால அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ டாக்டர் சீட்டுக்குள்ள உங்களால போக முடியும். அதே மாதிரி சோசியல் மீடியாவை பார்த்து பிளைண்டா யாரையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஒருத்தவங்களோட கோர் ஐடியாலஜி என்னன்னு தெரியாம நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது. அது தெரிஞ்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்க அன்வான்ட் ட்ராப்ல போய் அனாவசியமா மாட்டிக்க மாட்டீங்க. இப்ப நான் சொல்றதுக்கே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து நிறைய கருத்து வேறுபாடு வரலாம். அது வந்து தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அது தப்புன்னா நானுமே மாத்திப்பேன். ஸோ இதுதான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். மறுபடியும் நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ. பை.